33rd ஆனுவல் டே செலிப்ரேஷன். சரி, இங்கிருந்து எல்லாருக்கும் நான் என்ன டாக்டர்னு தெரிஞ்சிச்சா? பேரண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, சொல்லுங்க. எஸ், பீடியாட்ரிஷன் என்ன? குழந்தைனால டாக்டர். ஸோ எங்க வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் மாதிரி ஒரு ஸ்பீச் பேச சொன்னாங்க. ஸோ என்ன டாபிக்ல பேசலாம் நீங்களே சொல்லுங்க. எதுவும் நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஸோ நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஃபுட்டு. கேமராமேன் சொல்றாரு ஃபுட்டுன்னு. நீங்கெல்லாம் சொல்லுங்க. ஸோ காமனா நான் கிளினிக்ல பாக்குற கேசஸ் என்னவா இருக்கும்? எல்லா பேரண்ட்ஸும் வந்து நான் எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் என் குழந்தை வெயிட்டே போட மாட்டேங்குது மேடம், எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டே இருக்கு மேடம் தானே கேட்பீங்க. கரெக்டா? சோ அப்ப நான் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்க குழந்தைக்கு நிறைய வெயிட் போடுற மாதிரி. அப்ப என்ன சொல்லுவாங்க? காலையில இட்லி கொடுக்குறேன், மதியானம் சாப்பாடு கொடுக்குறேன், நைட்டும் இட்லி கொடுக்குறேன். சோ இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சோ இதுல என்ன இருக்குன்னா நிறைய கார்ப்ஸ் தான் இருக்கு. இதுல என்ன ஆகும்? குழந்தைங்களுக்கு வெயிட்டே போடாது. என்ன ஆகும்? மந்தமா தான் இருப்பாங்க. சோ ஆக்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நிறைய புரோட்டீன்ஸ் கொடுக்கணும். சோ புரோட்டீன்ஸ் எதுல இருக்கு? நீங்க இட்லி கொடுக்கறது தப்பு இல்ல. சோ நீங்க ஒரு 2 இட்லி கொடுக்குறீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்ட சாம்பார் கொடுக்கலாம், சட்னி கொடுக்கலாம். அது கூட என்ன கொடுக்கணும்? ஒரு எக் கொடுக்கணும். சோ எல்லா நாளும் என்ன பண்ணணும்? இட்லி சாம்பார் தோசை மட்டும் கொடுக்க கூடாது. ஒரு நாள் ராகி கஞ்சி கொடுக்கணும், ஒரு நாள் வெறும் வாழைப்பழம் ஆப்பிள் அந்த மாதிரி வெறும் ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கலாம். அது இல்லாம நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டீ கொடுப்பேன், 4 பிஸ்கெட் கொடுப்பேன், ஒரு பாக்கெட் ஃபுல்லா கூட சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா? கரெக்டே இல்ல. சோ என்ன பண்ணலாம்? வெறும் பால் கொடுத்தா குடிக்கவே மாட்டானே, என்ன பண்ணலாம்? உங்களால முடிஞ்சா பாதாம் பிஸ்தா ஆர் அட்லீஸ்ட் கேஷ்யூ இருக்கும்ல, எல்லாருக்கும் தெரியும் முந்திரி இருக்கும்ல, அதெல்லாமே வறுத்து பாலோட கலந்து கொடுத்தா என்ன ஆகும்? நல்ல ஃபீலிங்கா இருக்குமா? ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். ஸோ மோஸ்டா நம்மளுக்கு நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா வெயிட் போடாதது. எதனால அது வெயிட் போடல? ஒன்று வைட்டமின் B12 டிஃபிஷியன்சினால, அப்படி இல்லைன்னா ரத்த சோகனால. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம்? ஒரு வாரத்துக்கு நீங்க பிளான் பண்ற சாம்பாரோ சாப்பாடு இட்லி தோசை கூட அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் கீரை சேர்த்துக்கலாம். அது கூட வேற என்ன சேர்க்கலாம்? நீங்க நான் வெஜிடேரியன் இருந்தா நிறைய ஈரல் கொடுக்கலாம். ஸோ அதுல என்ன இருக்கு? வெஜிடேரியனுக்கு இல்லாத பெனிஃபிட் நம்மளுக்கு என்ன இருக்கு? வைட்டமின் B12 இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது 2 டேட்ஸ் கொடுக்கலாம். சரியா? அந்த மாதிரி வெளியில இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா வேக வச்ச என்ன கொடுக்கலாம்? சன்னா, பச்சை பயிறு, எல்லா தாலும் நம்மளுக்கு எல்லாமே இங்க கிடைக்குது. நீங்க ஃபாரின்லாம் போனீங்கன்னா அது நீங்க சம்பாதிக்கிற காசோட நிறைய காசு கொடுத்து வாங்கணும். இங்க அப்படி இல்ல. டெய்லி ஒரு தால் இல்ல ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள்ஸ் நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 வெஜிடபிள் கொடுக்கணும். புரியுதா? ஸோ எதனா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஏன் அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஏன் பிடிக்குது? சளி பிடிச்சா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்க ஃபார்மசி போய் ஒரு சளி இருமல் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். அது கொடுத்தோன்னு ஓகே ஒரு 2-3 நாள்ல சரியாயிடுச்சு. ஆகுமா? சிம்டம்ஸ் சரியாகலாம், ஆனா நம்ம குழந்தையோட உடம்புல இருக்க பாக்டீரியாவோ வைரலோ சரியாகாது. அது அப்படியே இருக்கும். திருப்பியும் ஸ்கூல் போனாங்க. ஸோ இன்னொரு குழந்தைக்கு சளி பிடிக்கும் போது என்ன ஆகும்? திருப்பியும் அந்த பாக்டீரியல் வைரலோட எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த சளி இருமல் திருப்பி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராப்பரா ஒரு டாக்டர் பார்த்து இது மேல் சளியா இல்ல நெஞ்சு சளியா? மேல் சளினா ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவையில்லை, சிம்பிளா ஒரு காஃப் சிரப் கொடுத்தா போதும். நெஞ்சு சளினா என்ன பண்ணும்? கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக்ஸ் 5 நாள் கொடுக்கணும். அது கூட காஃப் சிரப் கொடுக்கணும். அது கூட சத்து மருந்து கொடுக்கணும். இப்போ 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? கண்டிப்பா தாய்ப்பால் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கூட சத்து மருந்து கொடுக்கணும். 6 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு அயன் சிறப்போ சத்து மருந்து கொடுக்கணும். 1 வயசு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? 2 வயசு மேல உள்ள குழந்தைங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து கொடுக்கணும். சோ நீங்க கொடுக்கிற சத்தான உணர்வும் அந்த பூச்சிக்கு போகாம இருக்கணும் இல்லையா? சோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து கண்டிப்பா கொடுக்கணும். 3rd திங், சத்தா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன், செகண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அதை கரெக்டா ட்ரீட் பண்றது. 3rd திங் என்ன பண்ணணும்? வேக்சினேஷன். கரெக்டா உங்க குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போட்டிங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப குழந்தை பிறந்த புதுசுல ஆர்வத்துல 1.5 வயசு 1.5 மாசம் 2.5 மாசம் 3.5 மாசம் ஊசி கரெக்டா போட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா
வேக்சினேஷன் கார்டு எம்டியாவே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், 1.5 வயசுலயும் போடணும், 5 மாசத்துலயும் போடணும், 10 மாசத்துலயும் 10 வயசுலயும் போடணும். ஸோ 5 வயசு 10 வயசு 10 வயசுல தான் உங்க குழந்தையோட வேக்சினேஷன் கார்டு முடியும். இப்ப புதுசா கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணிருக்கு யாருக்கான தெரியுமா? என்ன வேக்சின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? HIV வேக்சின் யாருக்கு போடணும்? 10வது 11வது 12வது இந்த மாதிரி உள்ள கேர்ள் பேபிஸ்க்கு கண்டிப்பா போடணும். ஏன் அது எதுக்காக நம்ம அந்த வேக்சின் போடுறோம்னா, காமனா லேடிஸ்க்கு வர புற்றுநோய் என்னது, கர்ப்பப்பை புற்றுநோய். ஸோ அதை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் அந்த வேக்சினை ஃப்ரீ பண்ணிருக்கு. ஸோ எல்லாரும் உங்க வீட்டில் ஒரு 10வது 11வது 12வது குழந்தைங்க இருந்தாங்க, இல்லை காலேஜ் போகிற குழந்தைங்க இருந்தாலும் அந்த வேக்சினேஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வேக்சினோட காஸ்ட் தெரியுமா? 10,000 ரூபாய். இப்போ இது ஃப்ரீயாக கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எதனா டவுட் இருக்கா? கிளினிக் வந்து கேட்காம நேராக இங்கேயும் கேட்கலாம், ஈஸியாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். எது டவுட் இருக்கா? ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிச்சா என்ன பண்ணணும் அப்படின்னு? ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே, தேங்க்யூ.